மித்ரா இங்க பாரு, நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. நான் ஸ்டேஜ்ல பேசும்போது கூட உன்னை மனசுல வச்சுதான் பேசினேன். மித்ரா என்ன நம்பி உன் கூட அனுப்பிச்சு வச்சிருக்கா. அவன் நம்பிக்கையை நான் காப்பாத்தணும் கூட அவகிட்ட சொன்னேன். ஹே, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்ல மித்ரா. ஆனா நீ நீ என்னன்னா என்ன வேற மாதிரி நினைக்கிற. ஹே, நான் தன்ஷிகாட்ட கூட சொன்னேன் தெரியுமா, ஆனா நீயே அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ற. ஓஹோ, இப்படி எக்ஸ்ட்ராவா போய் சொல்லி என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல. ஏய் மித்ரா, மித்ரா சொல்றத கேளு மித்ரா. முட்டாள் முட்டாள் முட்டாள், அறிவு கட்டவனே. ஏண்டா நீயே ஆப்பத்தேடி போய் உட்காந்துக்குவியாடா? மாம்ஸ், என்னையா என்ன சொல்ற? அப்ப நீ அவ கூட தான் வந்தியா? பின்ன வராம வான்னு கூப்பிட்டா வந்தேன். நான் கிளம்பும் போது உனக்கு சொல்லலான்னு பார்த்தேன். மாமா, நாம அங்கே போகிறது வந்து வினிகிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வேற வாங்கிட்டா. சரி வந்தவ அப்படியே கேட் பக்கத்தில் என்ன வேடிக்கை பார்ப்பான்னு பார்த்தா டபக்குன்னு ஒரு பொண்ணுகிட்ட பரதா வாங்கி போட்டு உள்ள வந்துட்டா. எங்க நீ அவகிட்ட மாட்டிக்குங்கிற பயத்தில் உன்னை அலாட் பண்ண ஃபோன் பண்ணாமாப்ல. நீ எடுத்தியா? ஃபோனை பார்த்துட்டு கட் பண்ண. அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி என்ன லூசுன்னு சொல்லி திட்டி வச்சுட்ட. லூசு நீ தான்டா லூசு. அப்போயே சொல்றதுக்குள்ள நீ வச்சுட்டு அதான் இப்போ சொல்கிறேன். யோ, உனக்குலாம் அறிவு இருக்கா? மித்ரா வந்த விஷயத்தை எனக்கு எப்படியாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் கொஞ்சம் அலர்ட் ஆகி வேற மாதிரி அமைதியா இருந்திருப்பேன்ல. யோ மாம்ஸ், மித்ரா என்ன நம்புற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி இருப்பேன்ல. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எல்லாத்தையும் சொதப்பி விட்டியே மாம்ஸ். ஏய், வாயில தான் வந்துட போகுது. யாரா சொதப்பனா? நான் உனக்கு ஃபோன் பண்ணலடா. நீ எடுக்காம விட்டுட்டு எடுத்தும் பேசாம விட்டுட்டு இப்போ என்ன சொல்ற? ஏண்டா ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்தாமா, வந்ததுக்கு 2 சாண்ட்விச் சாப்பிட்டோமா, டீயும் ஜூஸும் சாப்பிட்டோமான்னு பட்டும் படாம இருக்காம உன்னை யார் அப்படி குத்தடம் போட சொன்னா? இவர் பெரிய ஹீரோ, ஆடுறாரு ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு. அந்த பொண்ணு ஸ்விமிங் பூல்ல விழுந்த உடனே அப்படி டைவடிச்சு அவளை தூக்குற. அதுவும் பொண்டாட்டி பார்த்துட்டு இருக்கிறப்போ அவ தண்ணியில் விழுந்து மயக்கமானதுக்கு அப்புறம் வயிற்று வர அமுக்குற. அமுக்கொன்னு. ஏய் லூசா நீ? மித்ரா தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு பார்த்தா நீயுமா என்ன புரிஞ்சுக்க மாட்ட? டேய், நீ பண்றதெல்லாம் பார்த்தா நானே தப்பா தான்டா நினைப்பேன். இதை பார், எல்லாம் ஓகே, நீ பண்ணனதா பண்ணிட்ட. அதான் அந்த கொத்தவரங்க ஸ்டேஜ் கூப்பிட்டு மைக்க கொடுத்து பேச சொன்னால, அப்ப பேசுனதையாவது ஒழுங்கா பேசிருக்கலாம்லடா. ஏதோ பெருசா நீளமா பேசுன. பத்தாவதுக்கு ஸ்டேஜில் வந்து அந்த பொண்ணு கிஸ் வேற பண்ணிட்டா. முடிஞ்சது, அவ்வளோதான், சாப்டர் க்ளோஸ். இப்போ மித்ரா போயிட்டால வீட்டுக்கு கோவிச்சுட்டு. மாம்ஸ், நான் அந்த ஸ்டேஜில் பேசுனது எல்லாமே மித்ராவை மனசுல வச்சுதான் ஏன் பேசுனேன். டேய், எனக்கு தெரியும்டா, ஆனா மித்ராக்கு தெரியலையே. சரி வீட்டுக்கு வா. ஐயோ, தன்ஷிகா வர. என்ன பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்பா. நீ வீட்டுக்கு வந்து மித்ராவை சமாதானப்படுத்த வெளியே போயா. இம்சை. மித்ரா, நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேள. என்ன நடந்துச்சுன்னா, மித்ரா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கல. நீ அங்க வந்தது எனக்கு தெரியாது. நான் சொல்றத கேளு மித்ரா. மித்ரா ப்ளீஸ். மித்ரா, மித்ரா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு மித்ரா. அவசரப்பட்டு கோவத்துல எதுவும் பண்ணாத. மித்ரா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. நான் சொல்றத விடுங்க. மித்ரா, மித்ரா நான் சொல்றத. மித்ரா, ஒரு நிமிஷம் கேப்பியா கேட்க மாட்டியா? மித்ரா ப்ளீஸ் மித்ரா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிற. கையை விட போறீங்களா இல்லையா? Hey, I'll just call you back. ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. மாப்பிள்ளை பிரச்சனை பண்ணானா இல்லை மித்ரா பிரச்சனை பண்ணாலான்னு தெரியலையே. போய் பார்த்தாதான் தெரியும். என்ன பேசணும்? சொல்லுங்க, என்ன பேசணும்? ஏய், நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அப்போதுல இருந்து நான் கத்திக்கிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, அங்க என்ன நடந்துச்சு நான் உனக்கு தெளிவா சொல்றதுக்கு எனக்கு டைம் கொடுக்கணும்ல. நீ இப்படி கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணாம போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இனி நீங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? நானே என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் புதுசா நீங்க வேற என்ன சொல்ல போறீங்க? உங்களை நம்பி இது வரைக்கும் நான் ஏமாந்தது போதும். இனிமே நம்புறதுக்கு நான் ஒன்னும் தயாராவே இல்ல. என்ன மித்ரா, ஏன் இவ்வளவு கோவமா பேசுற? நான் உண்மையை தான் சொல்றேன். என்னை ஏமாத்தினது போதும். இனிமேலாவது இவளை ஏமாத்தாம இருங்க. சரி, நான் இல்லன்னு எவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்.
நீ திரும்ப திரும்ப ஆணித்தரமா இப்படி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அது இல்லன்னு தான் உனக்கு நான் சொல்லி புரிய வைக்க வந்திருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்ன சொல்ல போறீங்க? நீங்க சந்தோஷமா தன்சிகா கூட டான்ஸ் ஆடினது, பாட்டு பாடினது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். மித்ரா, அதுக்கு நீ தானே பெர்மிஷன் கொடுத்து அனுப்பிச்ச. நான் என்ன பண்ண முடியும்? நீ போன்னு சொன்ன, நான் போனேன், அவ்வளவுதான். இங்க பாரு, தன்சிகாவுக்கு எல்லாரும் முன்னாடி நான் ஃபியான்சியா இருக்கணும்னு சொன்னேன். அது உனக்கும் தெரியும் தானே? என்ன மித்ரா, தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே அனுப்பிச்ச. அதுக்கப்புறம் ஏன் டான்ஸ் ஆடினா பாட்டு பாடினு கேக்குற? அது எல்லாமே நடிப்பு தான் மித்ரா. காதல யாராவது பூ சுத்திட்டு வருவாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. ஸ்விம்மிங் பூல்ல தவறி விழுந்த தன்சிகாவை காப்பாத்த அவ்ளோ பேர் இருக்கும்போது நீங்க மட்டும் ஏன் குதிச்சீங்க? தொட்டு தூக்கி அவளை காப்பாத்துனீங்கல்ல. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க முதல்ல. அது ஒரு உதவி. அவ உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தா. அப்பன்னு பார்த்து யாருமே அவளை காப்பாத்த வரல. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா ஒரு உசுறு பேரும் நான் தானே குதிச்சு காப்பாத்தினேன். இதுல என்ன குறை கண்டுபிடிக்கிற நீ? இங்க பாருங்க, எது நடிப்பு, எது மனிதாபிமானம், எது ஆசைன்னு எல்லாத்தையும் எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியும். நீங்க எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டாம். நீங்க பேசின காதல் மொழி, நீங்க அவ மேல வச்சிருக்கிற காதல் எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ உண்மையை புரிஞ்சுக்காதது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகமே என்ன பார்த்து பைத்தியக்காரன் சொல்ற மாதிரி இருக்கு மித்ரா. எப்படி சொன்னாதான் உனக்கு புரியும் சொல்லு, அதையாவது நான் தெரிஞ்சுக்கிறேன். நீ யோசிக்கிறது தப்புன்னு உனக்கே புரியுதுல, அப்புறம் எப்படி நான் சொல்றது மட்டும் உனக்கு புரியும்? இங்க பாரு மித்ரா, நான் என்ன அனுமாரா? என் நெஞ்ச கழிச்சு மித்ராவை தான் விரும்புறேன், தன்சிகா இல்லைன்னு சொல்றதுக்கு. நீங்க தன்சிகாவை தான் விரும்புறீங்கன்னு உங்க நெஞ்ச பொழக்காமலே எனக்கு நல்லாவே தெரியும். நாளா உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். நானும் இன்னைக்கு சரியாகும் புரிஞ்சுப்பீங்க, நாளைக்கு சரியாகும் புரிஞ்சுப்பீங்கன்னு எவ்வளவு நாள் தான் பொறுத்துட்டு இருக்கிறது? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் சண்டை தான் வந்துட்டு இருக்கு. நம்ம சந்தோஷமா இருந்த நாட்களை விரல விட்டு எண்ணிரலாம் வினய். மித்ரா, நீ இப்படி புரிஞ்சுக்காம பேசினா எப்படிம்மா? மாப்பிள்ள உன்னதாம விரும்புறா. உன்னை தவிர வேற யாரும் மனசுல நினைக்க மாட்டான். நீ ஏமா உன்னை தப்பா நினைக்கிற? இல்ல மாமா, இனி யார் சொல்றதையும் நான் கேட்க தயாரா இல்ல. இங்க பாருங்க, நீங்க தன்சிகாவை நல்லா பாத்துக்கோங்க, அது போதும். என்ன விட்டுருங்க மாமா. என்ன மித்ரா, நீ இப்படி பேசினா நீ நல்லவனா கெட்டவனா? ஹேய், உன் கூட மனுஷன் பேசுவானா? என்னன்னா நீ சொல்றதான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க. அப்படியா? பேசாதீங்க. உங்களை யார் பேச சொன்னா? இப்பதான் உங்க மனசுல இருந்து எல்லா உண்மையும் வருது. என் பக்கத்துல தலை வச்சு படுக்காதீங்க. அவ பின்னாடியே போங்க. அவ கூட நல்லா ஆட்டம் போடுங்க, பாட்டு பாடுங்க. யார் கேட்க போறா? மித்ரா, இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி பண்ணியே என் தலை பஞ்சு கலர்ல நரைச்சு போயிடும் போல இருக்குடா. ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ? சே, ஏன்டா அவ தான் கோவமா பேசுறானா? நீயாவது அமைதியா போலாம்ல. நீயும் கோவமா பேசுனா சண்டை தாண்டா ஜாஸ்தி ஆகும். எனக்கு தானே நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க போறீங்க? யோ லூசா, நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அவதானே தன்சிகா கூட போக சொன்னா. போக சொன்னது இல்லாம உன்னையும் கூட்டு வந்து வேகு பார்த்தா அது எவ்வளவு பெரிய தப்பு மாம்சு. டேய், பொம்பளைங்க அப்படிதான்டா. போன்னு சொல்லுவாங்க, சொன்னதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள கருக்குன்னு ஏதோ தோணி இருக்கும், பின்னாடியே வந்து வேவு பார்ப்பாங்க. அதுக்காக இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா எப்பதான்டா சமாதானமாக போறீங்க? யோ, என்னைய திரும்ப திரும்ப புரியாம பேசிட்டு இருக்க? நான் தான் தப்பு பண்ணலன்னு சொல்றேன்ல. அவ திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. இத பாரு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் ஆமா தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். டே மாப்ள, எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா. மித்ராக்கு தெரியுமா? ஏற்கனவே உங்க 2 பேத்துக்குள்ள ஏகப்பட்ட ஏழ்ற. இப்பதான் ஒவ்வொரு பிரச்சனையா முடிஞ்சு கொஞ்சமா ஒட்டியிருக்கீங்க. அதுக்குள்ள இப்ப இந்த தன்சிகா வந்து ஜங்கன் இறங்கிட்டா. அவளால பிரச்சனை. என்ன ஆச்சுன்னு அந்த ஃபங்க்ஷன் போனேன், அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸா இருந்தேன். மித்ரா அதை பார்த்து கொஞ்சம் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்? மித்ரா தப்பா நினைக்காத, ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வந்திருக்கா, அவ சந்தோஷத்துக்காக அவ கூட ஃப்ரெண்ட்லியா இருந்தேன். இப்ப என்ன உனக்கு பிடிக்கலையா? நாளைக்கு அவளை பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுறேன்னு சொல்லியிருந்தேன்னா அவ பிரச்சனை பண்ணிருப்பாளா? சந்தேகப்பட்டிருப்பாளா? சந்தோஷப்பட்டிருப்பாளா? அதை விட்டு நீ அவ கூட நீ பெருசா நான் பெருசா அவ கூட சண்டை போட்டுட்டு இருந்தா அவளும் பதில் கேக்குறதா செய்வா. சரி, இப்ப என்ன செய்யணும்ன்ற? என்ன, நீ போ உன் பொண்ணுகிட்ட பேசு. அவளுக்கு புரிவி நான் அப்படியே இல்ல, தன்சிகாவை பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்புறேன்னு சொல்லு. யோ மாம்சு, நான் போய் எப்படியா கிளம்புன்னு சொல்ல முடியும்? என்னை பத்தி அவ என்ன நினைப்பா? அவன் நினைக்கிற காய போடுறா. உன்னை பத்தியா நினைச்சிட்டுறா? உங்க 2 பேத்துக்கும் விக்ரம்னு ஒரு குழந்தை இருக்கான். அவனை மறந்துடுறீங்க. மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறீங்க. பாவம் அவன் அன்னைக்கு என்ன சொன்னா? அப்பா அம்மா ஒன்று சேர்ந்துட்டாங்க, என்னை ஜோடியை கூட்டு போய் ஸ்கூலோட போறாங்கன்னு சந்தோஷமா சொன்னான்.
இப்படி அடிக்கடி நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தா அவன் என்னடா நினைப்பான்? வருத்தப்பட மாட்டான்? இவங்க இப்படியே தான் இருப்பாங்கன்னு நினைச்சிருவான். அப்புறம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பத்தாதுக்கு தானியை வேற கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க. யாரு மாம்சு? தானியாவை நான் கூட்டிட்டு வந்தானா? இதை மட்டும் வக்கனையா கேளு. நீ கூட்டிட்டு வரல, மித்ரா தான் கூட்டிட்டு வந்தா. அதுக்கு இப்போ அவளும் குழந்தை தானே, உங்க கூட தானே இருக்கா. நீங்க 2 பேரும் சண்டை போடுறத பத்தி என்னடா நினைப்பா? இதை பாரு, நான் சொல்றபடி செய். நேரம் மித்ரா கிட்ட போ, நல்லபடியே பேசுவோம், அன்பை புரிஞ்சுக்குவா. என்ன மாம்சு நீ இப்படி பேசிட்டு இருக்க? அவ மேல நான் வச்சிருக்க அன்பை நான் போய் தான் விளக்கணுமா? இத பாரு, அப்படின்னா அவ என்ன முழுசா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். யோ மாம்சு, அவ ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்ததே எனக்கு தெரியாதியா? இருந்தாலும் அந்த ஒரு கண்ணு மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சியா. கடைசியில பார்த்தா அவ மித்ராதான். என்ன கண்ணை மூடி கையை தொடுன்னு சொல்லும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்துச்சியா. மாம்சு நீயே சொல்லு, அந்த தன்ஷிகாவை கல்யாணம் பண்றதுக்கு நான் சம்மதம் சொல்லியிருந்தா எதுக்கு என் ரங்கராஜன் தாத்தா மித்ராவை திரும்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்லும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. மாப்பிள்ள மறுபடியும் உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு உன்னை பத்தி தெரியும். மித்ராவுக்கு தெரியுமா? தெரியாது. அதான் சொல்றேன், அவகிட்ட போ, அவகிட்ட பேசு. நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு, நான் அப்படியெல்லாம் இல்லை. நான் உனக்காக தான் வாழ்றேன். நீ தான் என் உயிர், நீ தான் என் காதலி, நீ தான் என் பொண்டாட்டின்னு சினிமாவில் வர டைலாக்லாம் பேசுடா. அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. மாம்சு, எவ்வளவு நாளைக்கு தான் என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பா? நானும் அதை சரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? டேய், புருஷனோட வேலையே என்னைக்கும் அதான்டா. ஊர்ல இருக்கிற எல்லா புருஷனும் அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. பொண்டாட்டி சண்டை போடுவா, சமாதானப்படுத்தணும், சந்தேகப்படுவா, விளக்கணும். இல்ல நான் அப்படிலாம் பண்ண மாட்டோம், சண்டை போட்டா நானும் சண்டை போட்டேன்னு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இப்ப 3 ட்ரெயின் டும்முன்னு வந்துடுச்சு, கொலாப்ஸ் ஆச்சுல்ல, அந்த மாதிரி தான் வாழ்க்கை கொலாப்ஸ் ஆயிரும். சரி மாம்சு, எனக்கு எல்லாமே புரியுது. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லு. சும்மா அதை விட்டு தேவையில்லாம வளவலான்னு பேசிக்கிட்டே இருக்காத. வளவலான்னு பேசுறேனா? உனக்காக தான்டா பேசிட்டு இருக்கேன். இதை பாரு, நான் சொல்றபடி நீ செய். இப்போ நீ நேராக அந்த தன்சிகிட்ட போ. இதை பாருமா, நீ இந்த அது அந்த என்னடா ஃபங்க்ஷனு, ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்காக வந்த. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சது, நீ உடனே ஊருக்கு கிளம்புன்னு சொல்லி எத்தனை மணிக்கு ஃப்ளைட் என்னன்னு விசாரிச்சு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அந்த பொண்ணை பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்புற வெளியே பாரு. அவளை மட்டும் பேக்கப் பண்ணி ஊருக்கு அனுப்பிச்சுட்டே வச்சுக்கோ. நீ போய் மித்ரா கிட்ட பேச வேண்டியதில்லை, அவளே வந்துகிட்ட நல்லா பேசுவா. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். என்ன சொல்கிறேன்? என்னடா யோசிக்கிற? சரி மாம்சு, நீ ஏதோ சொல்ற, நான் செய்யறேன். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பொண்ணுங்களா இருந்துட்டா போதும், லவ் பண்ணிடுவாங்க போல. சும்மா நடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புனா நிஜமாவே லவ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. யாரு நம்புவா? நான் என் கண்ணால பார்த்தேன். இது செட் ஆகாது, எப்பவும் போல இருந்துடலாம். எத்தனை நாள் தான் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது? ஆம்பளைங்க என்ன வேணாலும் பண்ணலாம், நாம கேட்க கூடாது. தப்பு பண்ணா தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு நான் பண்ணலன்னு நடிச்சா என்ன அர்த்தம்? ஐயோ, ஏமா யாரையுமே காணோம், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன மாமா, நீங்களும் பாத்துட்டு தானே இருந்தீங்க அவர் எப்படி பேசினாருன்னு. அவர் நடிச்சாரா? நடிப்பு எல்லாத்தையும் ரியலா பண்ணிட்டு நடிச்சேன்னு சொல்றாரு. அப்புறம் வாழ்க்கை முழுக்க இவர் கூட நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? இத விஷயமா மித்ரா, நான் உன்னை சொன்ன நீ கேப்பியா? நீ இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறவளுக்கு மாப்பிள்ள எந்த தப்பும் பண்ணலாம் தான் எனக்கு தோணுது. ஐயோ, என்ன மாமா நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? சப்போர்ட்டாவும் பேசல, தர்பூசணியாவும் பேசலம்மா. இதை பாருமா, அந்த பொண்ணு நம்ம இங்கேயே இருக்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு நாளைக்கே ஃபாரின் கிளம்புறா. அந்த பொண்ணு கிளம்புறக்கான டிக்கெட், போர்டிங் பாஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. என்ன மாமா என்ன சொல்றீங்க? டிக்கெட், போர்டிங் பாஸ் எல்லாம் ரெடின்னு சொன்னாமா. அந்த பொண்ணு ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்காக இங்கே வந்தா, ஃபங்க்ஷன் முடிஞ்சது கிளம்புறா. அவள் கிளம்புறக்கு மாப்பிள்ள டிக்கெட், போர்டிங் பாஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். இதை பாருமா, ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. மாப்பிள்ள உன்னை தவிர வர எந்த பொண்ணையும் மனசளவில் கூட நினச்சி பார்க்க மாட்டான். நீதாம்மா அவன் பொண்டாட்டி, அவன் உயிர், அவன் காதலி, லொட்டு லொஸ்கு எல்லாமே. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. மாமா, நான் ஒண்ணு பார்க்காம பேசல. அவர் அந்த ஃபங்க்ஷன்ல பண்ணது அப்படி. அவர் அந்த பொண்ணு மேல எவ்வளவு பாசமா உருகி உருகி பேசினாருன்னு நீங்களும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இது பாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவன் கூட க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சான். இவ்வளவு பொசசிவ்னா நான் போகட்டு கூடாது. இப்ப புலம்புறது என்ன அர்த்தம்? மாமா, நான் பெர்மிஷன் கொடுத்தது உண்மைதான். ஆனா அதுக்காக நடிப்புங்கிற பேர்ல அந்த பொண்ணு கூட ஆட்டம் போடுவாரா? சொல்லுங்க மாமா, ஆட்டம் போடுவாரா? மித்ரா, பெரியவங்க சும்மா சொல்லல. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெயின். நம்ம வாழ்க்கைங்கிறது கண்ணாடியில் தெரிகிற பிம்பம் மாதிரி. இப்போ நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்று சிரிச்சோன்னு வச்சுக்கோ, கண்ணாடியில் தெரிகிற பிம்பமும் சிரிக்கும். நம்ம பார்க்குற பார்வையும் அப்படிதான்.
அந்த மாதிரி நீ எங்கே போனப்போ சந்தேக கண்ணோட்டத்தோடு போயிருக்க. அதனால தான் நீ பார்க்குற எல்லாமே சந்தேகப்படுற மாதிரி இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் மாப்பிள்ளை ஃபாரினில் படித்தவன், அந்த பொண்ணு ஃபாரின்லேருந்து வந்திருக்கா. அவங்க கல்ச்சரே வேறு. என்ன ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தா டப்புன்னு ஹக் பண்ணிக்குவாங்க. அந்த ஃபங்க்ஷனில் கூட என்ன கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடினாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. நீ இவ்வளோ சொல்கிறிய, அதனது கையை தொட்டு யாரோட பொண்டாட்டின்னு கண்டுபிடிக்கிற விளையாட்டில் அந்த தனுஷ்கா இருந்தால் அவள் கையெல்லாம் தாண்டி உன் கை தானே தொட்டான். அப்போ நீ தானே அவன் பொண்டாட்டி. நீ பர்தா போட்டு முகத்தை மறைச்சிருந்தப்போ கூட உன் கையை தானே தொட்டான். அப்போ அவனுக்கு மேலே எவ்வளவு பாசம் இருக்கணும், எவ்வளவு லவ் இருக்கணும். அதனால தானே கரெக்டாக உன் கையை தொட்டான். இதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டியா நீ? மாமா, எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. நான் தான் அவசரப்பட்டு அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவரு என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு இப்போ எனக்கு நல்லா புரியுது மாமா. என்னத்தை புரிஞ்சுக்கிட்டியோ தெரியல. நான் எப்போ அட்வைஸ் பண்ணாலும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பார்த்து சந்தேகப்பட்டு அவங்க கூட சண்டை போட வேண்டியது. இது பாருமா, பழைய பழமொழி தான் இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. சோறு வந்துச்சான்னு பார்க்க ஒரு பருக்கி எடுத்து நசுக்கி பார்த்தா போதும். மொத்த பருக்கி எடுத்து நசுக்கி பார்க்கணும்னு நினச்சா சோறு குழஞ்சிரும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சந்தேகப்பட்ட நிம்மதியாக வாழ முடியாது. நம்பிக்கை வேணும். என்ன புரியுதா? இதை பாருமா, நீ தயவு செஞ்சு என்ன தப்பாக நினச்சிக்காத. என்னடா மாப்பிள்ளை பண்ணுறதெல்லாம் சரி, நான் பண்ணுறதெல்லாம் தப்புங்கிற மாதிரியே பேசுகிறானேன்னு நினைக்காத. இப்போது அக்கா மாமாவும் இருந்திருந்தாங்கன்னா உங்கள் 2 பேர்த்துக்கு எப்படி அட்வைஸ் பண்ணி சமாதானம் பண்ணி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் பேசுனது உனக்கு மனசு ஏதாவது கஷ்டமாக இருந்தால் என்னை மன்னிச்சிருமா. ஐயோ மாமா, நீங்க எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ணது நான் தான் மாமா. வினைய புரிஞ்சுக்காம தப்பா நான் தான் பேசிட்டேன். நீங்க போய் ஏன் மாமா என்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? கேட்டுதான் ஆகணும், வேற என்ன பண்றது? நாளைக்கு திடீர்னு மாப்பிள்ள தானே, அதனால தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னு சொல்லுவேன். அதனால தான் உன்னை பற்றி அவங்ககிட்ட நல்ல விதமாகவும் அவனை பற்றி உங்ககிட்ட நல்ல விதமாகவும் சொல்லி சமாதானப்படுத்தி வைக்கிறேன். ஆனால் எங்கே சேர்றீங்க? இன்னைக்கு சமாதானமாய் சேர்றீங்க, நாளைக்கு அடிச்சுக்கிறீங்க. நானும் எதிர்பார்க்குறேன் 2 பேரும் எப்போ ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கணும்னு. எங்கே நடக்குது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சண்டை போட்டா இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்கிற. என்ன புரிஞ்சுக்கிட்டே என்னமோ, நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும். வினய், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இனிமே நான் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை சந்தேகப்படவே மாட்டேன். நான் உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டேன் வினய். என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். தன்ஷிகா, வினய், நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஹேய், என்ன எதுக்கு கதவுலாம் லாக் பண்ற? ஒன்றும் இல்லை வினய், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நான் கதவை சாத்தினேன். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது, பயப்படாதீங்க. நான் உங்களை கடிச்சு சாப்பிட மாட்டேன். தன்ஷிகா, நான் அதுக்கெல்லாம் சொல்லலை. மித்ரா வந்து பார்த்தானா ஏதாவது தப்பா நினைக்க போறா, அதுக்கு தான் சொன்னேன். எப்ப பார்த்தாலும் மித்ரா மித்ரான்னு பாசமா தான் இருக்கீங்க. பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசமா? சரி, நீ ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்க. என்னாச்சு? ஒன்றும் இல்லை வினய். இல்லை, ஏதோ இருக்கு. ப்ளீஸ், எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லு. வினய், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஆனா இது வரைக்கும் என் அம்மா அப்பா கிட்ட கூட சொன்னதில்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொன்னதில்லை. என் லைஃப்ல நான் யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறேனோ அவங்க யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. ஆனா நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த விஷயம் உங்ககிட்ட மட்டும் சொல்லணும்னு விரும்புறேன். என்ன என்ன விஷயம் சொல்லு. அப்படி என்ன ரகசியம் சொல்ல போற? சொல்லு. வினய், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்போ மித்ரா கூட நீங்க சண்டை போட்டது, மித்ரா உங்ககிட்ட என்ன பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னது, இதை எல்லாத்தையும் வச்சு நீங்க தான் என்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க வினய்? என்ன தனிச்சுக்கா, நீ என்னென்னமோ சொல்ற. ஆக்சுவலா நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, வினய், வினய், தனிச்சுக்கா, என்னாச்சு? ஏய் தனிச்சுக்கா, தனிச்சுக்கா, என்னாச்சு தனிச்சுக்கா?
தன்ஷிகா டேய் தன்ஷிகா ஹேய் தன்ஷிகா என்னாச்சு ஆர் யூ ஓகே ஹேய் என்னாச்சு தன்ஷிகா வாட் ஹேப்பன் உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா வினய் நான் அதை பத்தி தான் சொல்ல வந்தேன். நீங்க மனசை தேத்திக்கோங்க. என்ன தன்ஷிகா எனக்கு ஒன்றும் புரியல நீ என்ன சொல்ற வினய் நான் கூடிய சீக்கிரத்துல சாக போறேன். என்ன தன்ஷிகா என்ன சொல்ற ஹேய் மேடம் பிராங்க் பண்றியா இல்ல வினய் நான் பிராங்க் எல்லாம் பண்ணல. இதுதான் உண்மை. உண்மையை உன்கிட்ட என்னால மறைக்க முடியல வினய்.